இப்போ நம்ம கேள்வியை வாசிப்போம். கீழே தரப்பட்டுள்ள 13 சொற்களில் மும்மூன்று சொற்களாக 4 கூட்டங்களாக பிரித்த பின் ஏதோ ஒரு வகையில் மீதமாகும் சொல்லை இனங்கண்டு கோடை, கோடை, மாறி, இளவல், இது அவ்வளோ ஒரு சொற்கூட்டமாக வரும். இது எவ்வளோதையும் கட்டுவோம். கோடை, மாறி, இளவன் படிடும். அடுத்தது புதன், புதன், சனி, வெள்ளி. இதில் ஒவ்வொரு நாள் அதை இருக்கிறது. இதை கட்டுவோம். வெள்ளி இதில் கட்டுவோம். சரி, அதுக்கு பிறகு வெள்ளத்தை பார்க்கணும். வெள்ளம் மழை வந்தாலும் வெள்ளம் வரும். மழை வந்தால் தண்ணியில் தான் வெள்ளம் வரும். தண்ணி இதுல நம்ம ஏன் நீரை சேர்க்கலாம்னா, மழையில நம்ம சூடான தண்ணியை உருவாக்கலாம். தண்ணியாலே நம்ம சூடான தண்ணியை உருவாக்கலாம். வெள்ளத்தாலே நம்ம சூடான தண்ணியை உருவாக்கலாம். அடுத்த சொற்சொல்லிய பாகம். வெள்ளம், மழை, தண்ணி. அடுத்தது செம்பு பாகம். செம்பு, தங்கம், தங்கம், பித்தளை. இவ்வளவு நம்ம ஒரு பொருள் செய்யலாம்னு நினைச்சுக்கொள்ளலாம். செம்பு, பித்தளை, தங்கம் வெட்டியாச்சு. அதுல எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இப்ப இதுல என்ன வெட்டுப்படான்னு பார்க்கணும். இந்த வெந்த நீர் தான் வெட்டுப்படல. அப்படின்னா இதுக்கான விட வெந்த நீர்.